வேதம் சொல்லுது, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். அப்படியானால் பாவம் செய்கிற யாருக்கும் அவர் இருக்க மாட்டார். நீங்களும் நானும் முற்காலத்தில் துன்மார்க்கமாக தான் இருந்தோம். நம்ம விட்டு கர்த்தர் தூரமாக இருந்தார். அப்போது எப்படி தேவனோடு சேர முடியும்? ஒரு துன்மார்க்கன் எப்படி தேவனோடு சேர முடியும்? 2 நாளாகமும் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். வேதம் சொல்றது நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் அவரோடு இருந்தால், துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிற வரைக்கும் தேவன் தூரமாக இருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி அவரோடு கூட இருக்கிறது? ஒன்று ஒருத்தன் சாத்தாங்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா தேவனத்தில் இருக்கணும். பாவம் செய்கிறவன் சாத்தாண்ட இருக்கிறான், கர்த்தர் அவனுக்கு தூரமாக இருக்கிறார். இவன் பாவத்தை விட்டு விலகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வர்றான். மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்குறான். ஆண்டவர்கிட்ட வர்றான். வயசானது, நீங்கள் அவரோடு இருந்தால், அவர்கிட்ட வந்தால் இல்லை, அவரோடு இருந்தால். அவரோடு கூட இருக்கிறதுனா என்ன? பெர்மனண்ட்டாக இருக்கிறது. என் மனைவி 1975 மே மாதத்துலேருந்து என் கூடவே இருக்கிறேன். காரணம், நாங்கள் உடன்படிக்கை பண்ணோம், திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணோம், அதனால் என் கூடவே இருக்கிறான். அப்படியே தேவனோடு கூட வேதம் சொல்கிறபடி இயேசுவோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அப்போது ஒரு மனுஷன் அவர்கிட்ட வந்து அவரோடு கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்? உடன்படிக்கை பண்ணணும். உடன்படிக்கை என்பது நமக்கு தெரியும். 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஞானஸ்நானமானது தேவனோடு கூட செய்கிற நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்போது வந்தாச்சு, அவன் சாத்தாங்கிட்ட இருந்தான், பாவத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்தான். இப்போ நல்ல மனசாட்சி வந்துடுச்சு. நல்ல மனசாட்சி வந்தது நிமித்தம் அவன் தேவனோடு கூட ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். எப்படி? ஞான ஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறான். இப்படி ஞான ஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறது நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய விழாமாயிட்டோம், அவரோடு கூட சேர்ந்துட்டோம். சரியா?